ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமம்மா டிஏவி. இது வரைக்கும் மாமம்மா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேண்ட்பேக் பின்னுறதுக்கு 4 அடியில் 18 ஒயர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரன்னிங் ஒயரும் தேவைப்படும். இந்த மாதிரி கலர் எடுத்துருக்கேன். காப்பர் அண்டு கோல்டு சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம மடித்து வெட்டி வச்சுக்கிற கட் ஒயரை இந்த மாதிரி மடித்து 1 இன்ச் அளவு கம்மியாக நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து முடிச்சு போடணும். 1 இன்ச் மடிக்க விட்டு கம்மியாக விட்டு நம்ம ரன்னிங் ஒயரை எடுத்து முடிச்சு போடணும். நம்ம எப்பொழுதும் அடிபாகம் போடுற மாதிரி தான். முடிச்ச ஃபஸ்ட்டு டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க. இடது பக்கம் விட்ட ரன்னிங் வேறு அடையாளத்துக்காக முடி போட்டு வச்சுக்கிடணும். இது 2 ஒயரையும் சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. ஒவ்வொரு ஒயருமே முடிச்சு போட்ட உடனே நம்ம செக் பண்ணணும். அதுக்கடுத்து 2வது ஒரு ஒயர் எடுங்க. எடுத்து இதுலேயும் ஒரு முடிச்சு போடணும். இப்படியே 18 ஒயரையும் நம்ம சேர்க்கணும். ஒவ்வொரு ஒயரையுமே நம்ம செக் பண்ணி தான் போடணும். இந்த மாதிரியே 18 ஒயரையும் சேர்க்கணும். இப்போ 18 ஒயரையும் சேர்த்துட்டு நம்ம இடது பக்கமாக விட்டுருக்க ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணணும். இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் ஒயர். நீங்கள் கனமாக உள்ள ஒயராக இருந்தால் கூட 1/2 அடி கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். இதுலேயும் முடிச்சு போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் 2வது லைன் அதே ஒயரை வச்சு நம்ம அளந்துக்கிடலாம். அளந்து முடிச்சு போடணும். நம்ம ஃபஸ்ட்டு முடி போட்டதுலேருந்து மேலே 2 லைன், அடிபாகம் 2 லைன் போட்டிருக்க. மொத்தம் 5 லைன் போட்டிருக்கு. அதுக்கடுத்து ரன்னிங் ஒயரை எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 அடி இடது பக்கமாக விட்டு எந்த பக்கத்தில் இருந்தாவது நம்ம ஒரு லைன் ஜாயின் பண்ணணும். இந்த ஒயரை வச்சே நம்ம கார்னர் திருப்பணும். 4 பக்கமும் உள்ள திருப்பணும். இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் நான் திருப்புறேன். இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு முடி போடணும். இதுதான் கார்னர் திருப்புறது. இந்த உயரை வச்சு நான் ஒரு சுத்து போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சுக்கிட்ட வந்துடுவோம். 1 2 3 4 கார்னர் திருப்பியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சுக்கிட்ட இன்னொரு நாட் போட்டுட்டு அந்த முடிச்சுக்கிட்ட வந்துடலாம். இதில் எனிப்படி நாட் போடணும். இது இடது பக்கமாக சொருகி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த முடிச்சிலேருந்து கொஞ்சமாக எடுத்து விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இடது பக்கமாக உள்ள ஒயரை ரன்னிங் ஒயரை வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கிடுங்க. மடித்து இந்த மடிப்பில் விட்டு இந்த நாட்டில் இருந்து ஒரு ஒயர் வரும். இந்த முடிச்சு நம்ம எடுத்து விட்டோம். இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயர் வரும். அதை இந்த மடிப்பில் சொருகி டைட் பண்ணிடணும். நம்ம ஃபஸ்ட்டு 1/4 அடி விட்டதை நம்ம இடது பக்கமாக சொருகிடணும். இது கொஞ்சம் ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு நான் அந்த ரன்னிங் ஒயரையும் ஒரு 1/4 அடி விட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் அடிபாகம் போட்டு ஒரு லைன் போட்டுட்டு நம்ம முடிச்சிருக்கோம். ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாசி எடுத்துக்கிட்டேன். இது லைட்டு கோல்டு மாதிரி இருக்கும். இது ஸ்கொயர் பீட்ஸு. ஒரு பீடு வந்து 1 கிராம் இருக்கும். இதில் ஒவ்வொரு ஒயர்லேயும் ஒவ்வொரு பாசி சொருகிக்கிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சொருகிடணும். இது ஈஸியாக பின்னக்கூடிய பேக் தான். பிகினர்ஸ் கூட பின்னிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பாசி நான் சொருகியிருக்கேன். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிடுங்க. ரன்னிங் ஒயர் எடுத்து ஒரு 1/4 அடி அதே மாதிரி இடது பக்கமாக விட்டுட்டு சுற்றிலும் நம்ம நாட் போடணும். இது ஒரு லைன் ஃபுல்லாக பாசி சொருகணும். ஒரு லைனில் நம்ம ஒயரை வச்சு நம்ம பின்னணும். நம்ம நார்மல் நாட் கூட மாதிரி தான், ஆனால் இதில் வந்து இடையில பாசி சொருகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் பாசி வந்து ஒரு ஒயரில் கூட நீங்கள் ஒரு 6 பாசி ஒவ்வொரு ஒயர்லேயும் சொருகிக்கலாம். சொருகி முடி போட்டு வச்சுக்கிடணும். இந்த ஓரத்தில் இந்த மாதிரி சுற்றிலும் ஒரு லைன் பாசி போட்டுட்டு நான் பின்னிட்டேன். இப்போ ரன்னிங் வேறு கட் பண்ணலை, ஏன்னா நம்ம இதை வச்சே தான் நம்ம ஒவ்வொரு லைனும் போடணும். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு லைன் பாசி சொருகிறோம். நான் ஒரே கலர் பாசி தான் சொருகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான என்ன பாசினாலும் நீங்கள் சொருகிக்கிடலாம். இந்த பாசி தான் சொருகணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான கலர்ஸில் நீங்கள் சொருகிக்கிடுங்க. இது ஹேண்ட்பேக் மாதிரி கொண்டு போகலாம், ரிட்டன் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாசியும் சொருகிட்டு இதில் நாட் போடணும். இப்போ நான் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். இதே மாதிரியே மேலே வர நம்ம 3வது லைன் பாசி இப்படி ஒவ்வொரு லைனாக பாசி சொருகிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு லைன்லேயும் வேறு வேறு கலர் கூட நீங்கள் சொருகிக்கிடலாம், அதுவும் இன்னும் அழகாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக பின்னிட்டேன். கீழே இருந்து 6 லைன் வந்திருக்கு. 6 லைன் வந்திருக்கு. மேலே வந்து 3 லைன் நான் போட்டிருக்கேன் சொருகிறதுக்காக. ஏன்னா இந்த பாசி வந்து மடிக்க முடியாது, அதனால் மேலே சொருகிறதுக்காக நான் 3 லைன் போட்டிருக்கேன். ஏன்னா நார்மல் நாட்டு கூடைக்கு சொருகிற மாதிரி தான் சொருக போகிறேன். இப்போ வந்து நான் 3வது நாட்டில் சொருகிறேன். ஒரு முடிச்சு வந்து மடங்கணும். இதில் எந்த அளவு ஒயர் இருக்கோ அந்த அளவு பாசி, அதுக்கப்புறம் ஒயர் இப்படி ஃபுல்லாகவே சொருகிக்கிடுங்க. பாசி மேலே சொருகாமல் பாசிக்கு உள்ளே விட்டு அதுக்கடுத்து ஒரு நாட் வரும், அதில் சொருகிக்கிடலாம். எந்த அளவு ஒயர் இருக்கோ அந்த அளவு நீங்கள் சொருகிக்கிடுங்க. நான் எல்லாத்தையுமே சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு லைன் மடங்கி இருக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையுமே சொருகியாச்சு. சொருகிட்டு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கைப்பிடி நான் வந்து ரெடிமேட் கைப்பிடி தான் போட போகிறேன். 18 நாட் வந்திருக்கு. அதில் 9 நாட் நடுவில் அடையாளப்படுத்திக்கிட்டு 2 பக்கமும் சமமாக வச்சு இந்த மாதிரி கைப்பிடி நான் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடிக்கு ஒரு 2 அடி ஒயர் எடுத்து ஒரு 2 தடவை 3 தடவை சுற்றி நான் சொருகியிருக்கேன். 2 பக்கம் கரெக்டாக போட்டுக்கிடுங்க. இப்போ இதோட அளவுகள் நீங்கள் கேட்பீங்க, அதனால் சொல்கிறேன். அடிபாகம் வந்து 7.5 இருக்குது, 7.5 இன்ச் டைப்பில். அதுக்கப்புறம் நம்ம 5 லைன் போட்டிருக்கோம். இதில் வந்து 2 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் மேலேருந்து உயரம் அளக்கலாம். இதில் வந்து 5 இன்ச் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஹேண்ட்பேக் வந்து ரிட்டன் கிஃப்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இது வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும்.
இந்த கைப்பிடி நான் ரெடிமேட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒயரில் கூட போட்டுக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.